ஹலோ கைஸ், நீங்கள் மெத்த என்டர்பிரைஸில் என்ன பார்க்க போகிறோன்னா கிராப் மசாலா எப்படி செஞ்சுன்னு பார்க்க போகிறோம். பார்ட்டி ஸ்டைல் இது வந்து அடுப்பத்தை வச்சு கடாயை ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்குவோங்க கைஸ். உங்களுக்கு நம்ம நல்லெண்ணெய் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வெறும் 380 தான். ஷிப்பிங் சார்ஜஸ் தனியாக வரும் கைஸ். இப்போ இதில் நம்ம ஆயில் ஆட் பண்ணி உளுந்து, சீரகம், கடுகு இது கொடுத்து ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கைஸ். கைஸ் இப்போ இதில் கருவேப்பிலையே பச்சை மிளகா ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கைஸ். அதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கைஸ். கைஸ் இப்போ இதில் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கைஸ். கைஸ் ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன டிப் சொல்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் அடி பிடிக்காமல் இருக்கணும். லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க கைஸ். கைஸ் இப்போ இதில் டொமேட்டோவும் அப்புறம் கறி லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க கைஸ். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கைஸ். கைஸ் இப்போ லைட்டாக ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு அதனால். கைஸ் இப்போ இதில் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கைஸ். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கைஸ். கைஸ் இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிப்போம். இந்த பேஸ்ட்டில் வந்து மிளகு, சீரகம், சோம்பு, கசகசா, அப்புறம் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் இருக்குது. நல்லா அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க இதில். இது நல்ல ஒரு கிரேவி மாதிரி வரும் கைஸ். இது கைஸ் இது நல்லா கொதிக்கணும் கைஸ். பாருங்க நல்லா பபுள்ஸாக வரணும் கைஸ். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, பச்சை வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்கு. கைஸ் இப்போ இதில் நம்ம நண்டு ஆட் பண்ணிப்போம் கைஸ். நண்டு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கைஸ். கைஸ் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கைஸ். இந்த கிரேவி வந்து அந்த நண்டோட நல்லா கோட் ஆகணும் கைஸ். கைஸ் எல்லாம் நண்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கைஸ். கைஸ் எல்லாம் நண்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கைஸ். அந்த கிரேவி வந்து அந்த நண்டோட நல்லா கோட் ஆகணும். கைஸ் இப்போ இதை ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் அப்படியே வேக வச்சுருங்க கைஸ். நல்லா வந்ததுக்கப்புறம் பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணி 5 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட் எடுக்க விட்டுருங்க கைஸ். அதை அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் கிராப் வந்து நல்லா டெண்டரியாக இருக்கும், ஜூஸ்லாம் உள்ள நல்லா இறங்கி இருக்கும் கைஸ். இப்போ வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு இறக்கிடுங்க கைஸ். கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.